நீங்கள் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா நம்ம ஃபாரின் போகும்போது டெபாக்கோ ப்ராடக்ட்ஸையோ சிகார்ஸையோ இல்லை சிகரெட்ஸையோ இல்லை ஆல்கஹாலையோ எடுத்துகிட்டு போகலாமா கூடாதான்ட்டு அப்படி யோசிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல நம்ம பேகேஜ்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். பேகேஜ் அப்படின்றது வந்து என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்தியாவிலேருந்து ஃபாரின் போகிறீங்கன்னு வச்சுப்போம். அப்போ ஃபாரின் போகும்போது உங்களுக்கு தேவையான பர்சனல் ஐட்டம்ஸ் லைக் பேகேஜ், அந்த பேக் பேக் இதெல்லாம் எடுத்துகிட்டு போவோம் இல்லையா. இதுதான் நம்ம பேகேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பேகேஜில் எந்தெந்த பொருளாக வைக்கணும், எந்தெந்த பொருள் எவ்வளோக்குள்ளே இருக்கணும், எவ்வளோ லிமிட் உள்ளே இருக்கணும், எந்தெந்த பொருளாக அந்த பேக்குள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சர்டன் லிமிட்ஸ் இருக்குது கஸ்டம்ஸ் லா படி. அக்கார்டிங் டு கஸ்டம்ஸ் லா 1962 படி ஒரு இந்தியன் ஃபாரினுக்கு ஒரு ட்ரிப்புக்காகவோ இல்லை ஒரு ட்ராவலுக்காகவோ இல்லைனா ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்காகவோ ஃபாரின் போகிறாருன்னு வச்சுப்போம். அப்படி ஃபாரின் போகும்போது அவர் எடுத்து போகிற பேகேஜுக்கு 75,000 வரைக்கும் டியூட்டி ஃப்ரீ அலவன்சஸ் வந்து இருக்குது. இதுவே ஒரு ஃபாரினர் வந்து இந்தியாவுக்கு விசிட் பண்ணவோ இல்லை ஒரு அக்கேஷனுக்காகவோ வராங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு 25,000 வரைக்கும் டியூட்டி ஃப்ரீ அலவன்சஸ் இருக்குது. இப்போ இந்த டேக்ஸ் ரேட் வந்து எவ்வளோ பர்சன்டேஜில் போடுவாங்க அப்படின்னு சொன்னால் 10% 35% வரைக்கும் பேஸ்ட் ஆன் த கமாடிட்டியை பொறுத்தோ இல்லை ரூல்ஸ் கஸ்டம்ஸ்ல ரூல்ஸ் பேஸ் பண்ணியோ அந்த டேக்ஸை வந்து லீவ் பண்ணுவாங்க. இப்போது ஸ்பெசிஃபிக் லிமிட்ஸ் ஃபார் பேகேஜ் அப்படின்றத பற்றி பார்ப்போம். அக்கார்டிங் டு கஸ்டம்ஸ் லா 1962 படி சில விஷயங்களை வந்து இவ்வளோ தான் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சர்டன் ரூல்ஸ் வந்து இருக்குது. சிகரெட்ஸ் வந்து மொத்தமாக 100 ஸ்டிக்ஸ் வரைக்கும் எடுத்துகிட்டு போகலாம். அதேமாதிரி சிகார்ஸ் வந்து 25 ஸ்டிக்ஸ் வரைக்கும் எடுத்துகிட்டு போகலாம். அப்புறமா டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் 125 கிராம்ஸ் வரைக்கும் எடுத்துகிட்டு போகலாம். இந்த லிமிட்டுக்கு மேலே நம்ம எதனாவது ஒரு ஸ்டிக்கோ இல்லை ஒரே ஒரு கிராம் அதிகமாக இருந்துச்சுனாலோ அது கஸ்டம்ஸ் லா படி அதை அலோவ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி கோல்டு, ஒரு விமன் வந்து அப் டு 40 கிராம்ஸ் வரைக்கும் கோல்டை வந்து கேரி பண்ணிட்டு போகலாம். அதே மாதிரி ஒரு மென் வந்து 20 கிராம்ஸ் வரைக்கும் கோல்டை வந்து கேரி பண்ணிட்டு போகலாம். இந்த கோல்டு வந்து மோஸ்ட்டாக ஜுவல்லரி ஃபார்மில் தான் இருக்கணும், விச் மீன்ஸ் ஆர்னமெண்ட்ஸாக தான் இருக்கணும். அது காயினாவோ இல்லை பிஸ்கெட்டாவோ இருக்கக்கூடாது. அப்படி காயினாவோ பிஸ்கெட்டாவோ இருந்தால் அது வந்து எக்ஸம்ப்டடாக கருதப்படும். இன்கேஸ் சில்வர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராமில் கணக்கு போட மாட்டாங்க, அது வந்து ருபீஸில் கணக்கு போடுவாங்க. விமென்ஸ் பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபாய் மதிப்புள்ள சில்வரை வந்து கேரி பண்ணிட்டு போகலாம். அதே மாதிரி மென்ஸ் பார்த்தீங்கன்னா அப் டு 50,000 உள்ள சில்வரை வந்து கேரி பண்ணிட்டு போகலாம். இன்கேஸ் ஒரு பேசஞ்சர் வந்து தன்னோட கோல்டையோ இல்லை சில்வரையோ ஒரு பிஸ்கெட் ஃபார்ம்லையோ இல்லை காயின் ஃபார்ம்லையோ எடுத்துகிட்டு வராரு அப்படின்னு சொன்னால் அவர் வந்து மினிமம் அப்ராடில் 6 மாதத்துக்கு மேலே ஸ்டே பண்ணியிருந்தால் மட்டும்தான் அவர் வந்து ஒரு பிஸ்கெட்டாவோ காயினாவோ கோல்டையோ சில்வரையோ கொண்டு வர முடியும். கோல்டாக இருந்தால் 1 கிலோகிராம் ஆஃப் கோல்டு வரைக்கும் எடுத்துகிட்டு வரலாம். இன்கேஸ் சில்வராக இருந்தால் 10 கிலோகிராம் ஆஃப் சில்வர் கொண்டு வரலாம். இப்போது எந்தெந்த விஷயங்கள்லாம் கஸ்டம் ஆஃபீஸஸில் அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்றத பற்றி பார்ப்போம். இப்போ நம்ம சொன்ன லிமிட் எல்லாம், அதாவது இந்த ஆல்கஹால் 2 லிட்டர்ஸ், அப்புறமா சிகரெட்ஸ் வந்து 100 ஸ்டிக்ஸ், சிகார்ஸ் வந்து 25 ஸ்டிக்ஸ், அப்புறமா இந்த டெபாக்கோ ப்ராடக்ட்ஸ் வந்து 125 கிராம்ஸ் இப்படின்னு சொல்லணும் இல்லையா. இந்த கோல்டு சில்வர் இதெல்லாம் வந்து நம்ம லிமிட்டை வச்சு பேசணும் இல்லையா. இந்த லிமிட் எல்லாம் தாண்டி நம்ம எதனா கேரி பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து எக்ஸம்ப்டடாக கருதப்படும் அக்கார்டிங் டு கஸ்டம்ஸ் லா படி. இதை தாண்டியும் சில எக்ஸம்ஷன்ஸ் இருக்குது. அது என்னன்றதை பார்ப்போம். லைக் ஃபயர் ஆர்ம்ஸ், வைல்ட் லைஃப் ப்ராடக்ட்ஸு, டேஞ்சரஸ் ட்ரக்ஸு, கெமிக்கல்ஸு, பாம்ஸு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது. இதெல்லாம் கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. உங்கள் ஃப்ரெண்ட் யாராவது அப்ராட் போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.